Hello everyone. இன்னைக்கு லெசன்ல நம்ம இங்கிலீஷ்ல ஈஸியா ஃப்ளூவெண்டா பேசுறதுக்கு டெய்லி கேக்குற சில கேள்விகள் பார்க்கறோம். இந்த கேள்விகள்லாம் நம்ம ரொம்ப காமனா யூஸ் பண்ற கேள்விகள் தான். சோ இதெல்லாம் வந்து இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும் அப்படினு தெரிஞ்சுக்கிட்டோம்னா இங்கிலீஷ் பேசுறதுக்கு ஈஸியா இருக்கும். சோ இப்போ நம்ம பார்க்க போற கேள்விகள் எல்லாமே are you அப்படின்றதுல ஸ்டார்ட் பண்ணி கேக்குற மாதிரியான கேள்விகள். சோ அடுத்தவங்கள பார்த்து நம்ம கேக்குறதுக்கு இந்த கேள்விகள் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன், நீ இன்ஸ்டாகிராம்ல இருக்கியா? Are you on Instagram? சோ ஏதாவது ஒரு சோஷியல் மீடியா பேஜஸ்ல நீ இருக்கியா அப்படினு கேட்கணும்னா அதுக்கு வந்து நம்ம on preposition யூஸ் பண்றது கரெக்ட்டா இருக்கும். சோ are you on Instagram அப்படினு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், நீ சென்னையில இருந்து வரியா? Are you from Chennai? இது எங்க இருந்துனாலும் கேட்கலாம். இப்போ வேற எந்த ஊர்ல இருந்து நீ வரியா அப்படின்னு கேட்கறதுக்கு இப்போ நார்த்ல இருந்து வரியா அப்படின்னா are you from north அப்படின்னு கேட்கலாம். இப்போ வந்து சவுத்ல இருந்து வரியானா are you from south அப்படின்னு கேட்கலாம். ஸோ வேற ஏதாவது கண்ட்ரியா இருந்தா கூட அந்த கண்ட்ரியோட பேரை வச்சு நம்ம கேட்கலாம். are you from the USA அப்படி கேட்கலாம். ஸோ எந்த இடமோ அதுக்கு வந்து are you from வச்சுட்டு நம்ம அந்த பிளேஸோடைய பேரை சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ பரவாயில்லையா, இப்போ நல்லா இருக்கியா அப்படின்லாம் கேட்கறதுக்கு are you okay now அப்படின்னு கேட்கலாம். எங்கேயாவது வெளியே கிளம்பிட்டு இருக்கிறோம் அப்படின்னா நீ ரெடி ஆயிட்டியா, நீ கிளம்பிட்டியா அப்படின்னு யார்ட்டையாவது கேட்கறதுக்கு are you ready அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ வந்து பார்ட்டிக்கு எங்கேயாவது போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து நீ பார்ட்டிக்கு வரியா அப்படின்னு நம்ம கேட்கணும் அப்படின்னா are you coming to the party அப்படின்னு கேட்கலாம். உனக்கு பசிக்குதா அப்படின்னு கேட்குறோம். ஸோ உனக்கு பசிக்குதா அப்படின்னு கேட்கறதுக்கு are you hungry அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஸோ ரொம்ப ஒரு வேலை பார்த்து யாராவது ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி ஒரு பார்த்தா தெரியுது அப்படின்னா அவங்க கிட்ட போயிட்டு நம்ம என்ன டயர்டாக இருக்கா, உனக்கு ரொம்ப களைப்பாக இருக்கா அப்படின்னு கேட்கறதுக்கு are you tired அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், உனக்கு தாகமாக இருக்கா அப்படின்னு கேட்குறோம். ஸோ நம்ம ஏதாவது குடிச்சிட்டு இருக்கோம், உனக்கு தாகமாக இருக்கா, உனக்கு வேணுமா அப்படிலாம் கேட்கறதுக்கு are you thirsty அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லிட்டு இது உனக்கு சந்தோஷமா இருக்கா, கேட்க நல்லா இருக்கா அப்படின்னு கேட்கறதுக்கு are you happy with the news அப்படின்னு கேட்கலாம். நான் சொன்ன இந்த நியூஸ் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்குதா, இது உனக்கு ஹாப்பியா இருக்கா அப்படிலாம் கேட்கறதுக்கு are you happy with the news அப்படின்னு கேட்கலாம். இல்லை நியூஸ் இல்லை அப்படின்னா கூட இந்த விஷயம் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்குதா அப்படின்னு கேட்கறதுக்கு are you happy with this அப்படின்னு கேட்கலாம். ஸோ இது வந்து நம்ம சொல்ற விஷயங்கள்னு இல்லை, ஒரு கிஃப்ட் பண்றோம், ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறோம், இல்லை ஏதாவது நமக்கு பிடிச்சமானது வாங்கி கொடுத்துட்டு இது உனக்கு பிடிச்சிருக்கா, இது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்குதா அப்படின்னு கேட்கறது கூட are you happy with this அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், யாராவது ஒரு விஷயத்த நம்ம கிட்ட சொல்றாங்க, உனக்கு நிச்சயமா தெரியுமா, இது கண்டிப்பா அது உண்மைன்னு தான் தெரியுமா உனக்கு அப்படிலாம் கேட்கறதுக்கு are you sure அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், இந்த வீக்கெண்ட்ல நீ வந்து ஃப்ரீயா இருப்பியா, நம்ம வெளியே போலாமா, இந்த வீக்கெண்ட் நீ ஃப்ரீயா இருக்கியா அப்படின்னு கேட்கறதுக்கு are you free this weekend அப்படின்னு கேட்கலாம். இன்னொன்று வந்து இப்போ நான் சாயந்தரம் நான் உனக்கு ஃபோன் பண்ணுறேன், நீ இருப்பியா, ஃப்ரீயா இருப்பியா அந்த மாதிரி கேட்கறதுக்கு are you available அப்படின்னும் கேட்கலாம். ஸோ அவைலபிள் அப்படின்னு கேட்கறதும் நீ வந்து அந்த நேரத்தில் ஃப்ரீயா இருப்பியான்ற அர்த்தத்தில் தான் கொடுக்கும். ஸோ பட் are you available அப்படின்னு சொல்றது கொஞ்சம் ஃபார்மல் டோனில் இருக்கும். பட் ரொம்ப கேஷுவலாக கேட்கறதுக்கு are you freeன்னு கேட்கலாம். கொஞ்சம் ஃபார்மலாக இருந்தால் are you available அப்படின்னு கேட்கலாம். யாராவது ரொம்ப ஒரு மாதிரி டயர்டாக இருக்கிறாங்க அப்படின்னா உனக்கு உடம்பு எதுவும் சரியில்லையா அப்படின்னு கேட்போல அந்த மாதிரி கேட்கறதுக்கு are you sick அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், யாராவது வேலை தேடிட்டு இருக்காங்க அப்படிலாம் சொல்றாங்க, வேற எதுவும் வேலை எதுவும் நீ தேடிட்டு இருக்கியா அப்படிலாம் கேட்கறதுக்கு are you looking for a job அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், நீ வேலைக்கு போய்கிட்டு இருக்கிறியா அப்படின்னு கேட்கறதுக்கு are you going for a job அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், நீ வேலை பார்த்துட்டு இருக்கியா அப்படின்னு கேட்போல. இப்போ வந்து நமக்கு தெரியும் யாரையாவது வேலை பார்த்துட்டு இப்போதான் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்காங்கன்னு தெரியும், இல்லை படிக்கிறாங்களா காலேஜில், இல்லைன்னா வேலை பார்க்குறாங்களா, அப்படி ஒரு மாதிரி ஒரு கன்ஃபியூஷனில் வந்து நீ வேலை பார்த்துட்டு இருக்கியா இப்போ அப்படின்னு கேட்போல அந்த மாதிரி கேட்கறதுக்கு are you working now அப்படின்னு கேட்கலாம். இப்போ படிச்சுட்டு இருக்கியா இப்போ அப்படின்னு கேட்போல அந்த மாதிரி கேட்கறதுக்கு are you studying now அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், ஏதாவது ஒரு விஷயம் உனக்கு இது விருப்பமானதா இருக்கா, உனக்கு பிடிச்சிருக்கா அப்படியெல்லாம் கேட்கறதுக்கு are you interested அப்படின்னு கேட்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேலையே வந்து இந்த வேலைக்கு போறதுக்கு உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்கறதுக்கு are you interested in this job
அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கான்ற அர்த்தத்தில் தான் இருக்கும். நிறையா வந்து இந்த ஜாப் இன்டர்வியூ எல்லாம் போட்டிருக்காங்கன்னா இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் அப்படின்ற மாதிரி தான் போட்டிருப்பாங்க. ஸோ இன்ட்ரெஸ்டட்னு இந்த இடத்துல வந்து நமக்கு பிடிச்சிருக்குதா அப்படின்ற மாதிரி அர்த்தத்தை கொடுக்கும். ஸோ உனக்கு இது பிடிச்சிருக்கா, விருப்பமாக இருக்கான்னு கேட்டதுக்கு ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ நம்ம யாருக்காவது ஃபோன் பண்ணிட்டு நீ எங்கே இருக்கிறேன்னு அவங்க கேட்குறாங்க, நம்ம கேட்குறோம் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அங்கே இருக்கிறியா, நீ அந்த இடத்துல தான் இருக்கியா அப்படின்னு கேட்குறதுக்கு ஆர் யூ தேர் நவ் அப்படின்னு கேட்கலாம். ஸோ ஆர் யூ தேர் நவ் அப்படின்னா அந்த இடத்துல தான் இருக்கே, இப்போ கரெக்டாக அங்கே இருக்கே, ஆர் யூ தேர் நவ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ வந்து ஒரு பார்ட்டி இல்லை ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து எல்லாரும் சொல்லியிருக்காங்க. ஸோ நீ போறியா அப்படின்னு நம்ம கேட்குறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ நீ போறியா, நீ போறியா இப்படியெல்லாம் கேட்குறதுக்கு ஆர் யூ கோயிங் அப்படின்னு கேட்கலாம். ஸோ அது வந்து அடுத்த இனிமே தானே போகிறாங்க, அப்போ ஃப்யூச்சரில் வந்து வில் யூலாம் கேட்கணுமா அப்படின்லாம் கிடையாது. ஸோ நம்ம வந்து ஆர் யூ கோயிங் அப்படின்னே கேட்கலாம். அதுவுமே வந்து ஒரு ஃபியூச்சர் ஈவெண்ட்டை பற்றி நம்ம கேட்குறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஆர் யூ கோயிங் அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் ஒன், யார்கிட்டயாவது நீ பிளேயரா அப்படின்னு கேட்போம். முக்கியமாக ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறாங்க அப்படின்னா நீ பிளேயரா, இதுலையாவது கேம்ஸில் இருக்கியா, உனக்கு விளையாடுறதுக்கு பிடிக்குமா, நீ பிளேயராக இருக்கியா அப்படிலாம் கேட்குறதுக்கு ஆர் யூ அ பிளேயர், ஆர் யூ அ பிளேயர் அப்படின்னு கேட்கலாம். ஸோ இப்போ பார்த்த இந்த கொஸ்டின்ஸ்லேருந்து உங்களுக்கு ஒரு சின்ன குவிஸ். நான் தமிழில் சொல்கிறத இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி காமெண்ட் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் ஒன், நீ இன்ஸ்டாகிராமில் இருக்கியா? நெக்ஸ்ட் ஒன், நீ சென்னையிலேருந்து வந்திருக்கியா? நெக்ஸ்ட் ஒன், உனக்கு உடம்பு சரியில்லையா? நெக்ஸ்ட் ஒன், நீ வேலை தேடிட்டு இருக்கியா? ஸோ இதெல்லாம் இங்கிலீஷில் காமெண்ட் பண்ணிடுங்க. இங்கிலீஷ் கற்றுக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்கள். I'll meet you in the next lesson. Thank you. Bye.